நன்னிலம் சட்டமன்ற தொகுதி 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலிலும் தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறார் அதிமுகவின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜ் அவர்கள். இவர் ஜெயலலிதா அமைச்சர்களும் சரி, எடப்பாடி அவர்களுடைய அமைச்சர்களும் சரி, உணவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த சேர்மன் ஜோதிராமன் அவர்கள் 4452 வாக்குகள் வித்தியாசத்திலாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அதன் காரணமாக இந்த முறை எப்படியாவது திமுக தலைமை மீண்டும் நமக்கு சீட்டு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எம்எல்ஏ சீட்டுக்காக காய் நகர்த்தி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் குடவாசல் ஒன்றியத்துடைய சேர்மனாகவும் இருந்திருக்கிறாரு ஜோதிராமன். அப்புறம் இவர் தொகுதியில் பெருவாரியான மக்களாக இருக்கக்கூடிய பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். குடவாசல் ஒன்றியத்திலே இவருக்கான வாக்குகள் குறைந்ததன் காரணமாக கடந்த முறை வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஸோ இந்த முறை எப்படியாவது இந்த சீட்டை வாங்கி வெற்றி பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காய் நகர்த்தி வருகிறார். இன்னொருத்தருடைய பேரும் இந்த தொகுதியில் அடிபடுது திமுக சார்பில். யார் அப்படின்னா, நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளரான கேப்டன் செல்வராஜ் அவருடைய பேர் தான் இங்கே அடிபடுது. இவரும் எம்எல்ஏ சீட்டுக்காக காய் நகர்த்தி வருகிறார் அப்படின்னு சொல்கிற பேச்சும் அடிபடுது. இவருடைய செயல்பாடுகள் மக்களிடத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியதன் காரணமாக திமுக தலைமையின் பார்வையும் இவர் மீது இருப்பதாக ஒரு தகவல். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த முறை நன்னிலம் தொகுதியில் திமுகவை நேரடியாக களமிறக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது கேப்டன் செல்வராஜ் அவர்களும் அதே சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஸோ நிச்சயமா இந்த முறை இந்த இருவரில் ஒருவருக்கு தான் சீட்டு அப்படிங்கிற இதில் சொல்லப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.